நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டுமா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த வருஷம் முடிஞ்சிடும். அப்படி இந்த வருஷம் முடியும் போது உன்னை நினச்சி எப்படி ஃபீல் பண்ணுவேன்? சந்தோஷமா, பெருமையாக ஃபீல் பண்ணுவியா? இல்லை கவலை, சோகம், கஷ்டம் அப்படின்னு உன் மனசில் தோணுமா? ஏன்னா இங்கே நிறைய பேர் வெளியில் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, உள்ளுக்குள்ளே அழுதுகிட்டு பாரத்தை சுமந்துக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை நீ நினைக்கலாம், நான் தோத்துட்டேன், நிறைய விஷயங்கள் எனக்கு இப்படி தான் செய்யணும்னு தெரியும், ஆனால் இந்த வருஷம் நான் எதுவுமே செய்யலை, எனக்குள்ளே நான் நிறைய ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டேன், ஆனால் எந்த ப்ராமிஸையும் நான் நிறைவேற்றலை. ஒருவேளை இதுதான் நீ அப்படின்னா யூ ஆர் நாட் வீக், யூ ஆர் ஜஸ்ட் அ ஹியூமன். நான் சொல்கிற இந்த விஷயத்த தெளிவாக கேளு. இந்த வருஷத்தில் நிறைய விஷயங்கள் நீ முயற்சி பண்ணியிருப்ப, அதில் நீ தோற்றுருப்ப, நிறைய விஷயங்கள் உனக்கு கிடைக்காம இருந்திருக்கும், எதுவுமே நல்லா நடக்காமல் இருந்திருக்கும். ஆனால் அது உன்னோட வாழ்க்கை மாறவே செய்யாதுங்கிறதுக்கான ப்ரூஃப் இல்லை, அது நீ முயற்சி பண்ண என்னதான் அது நடக்கலைனாலும் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப். ஸோ அது என்ன சொல்லுது அப்படின்னா, உன்னால் முயற்சி பண்ண முடியும், முயற்சி பண்ணி உன்னோட வாழ்க்கையை மாற்றிக்க முடியும். ஸோ இந்த வருஷம் உன்னோட கையில் இருக்குன்னு அது சொல்லுது. நல்லா கேட்டுக்கோ, இந்த வருஷம் நடந்த நிறைய விஷயங்களுக்கு நீ தான் பொறுப்பு அப்படின்னு குற்றத்தை ஏற்று நடக்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி தோணலாம். ஆனால் அது ரொம்ப நாள் உன் கூட இருக்கிற ஒரு வலி. அந்த வலியில் வச்சுக்கிட்டே உன்னோட ஃப்யூச்சரை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. உடனே மன்னிச்சுக்கோ, இதுவரை நடந்ததெல்லாம் போட்டும். ஏன்னா இதுவரை நடந்ததெல்லாம் சரிங்கிறதுக்காக இல்லை, இதுவரை நடந்ததெல்லாம் நினச்சி உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்கிட்ட அப்படின்னா அஃபெக்ட் ஆக போகிறதே உன்னோட ஃப்யூச்சர் தான். ஸோ கடந்த வருஷம் நீ சுமக்க முடியாமல் சுமந்துட்டு இருந்த இந்த கஷ்டம், கவலை, கண்ணீர் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு லைட்டான ஒரு மனுஷனாக மாறு. வரப்போகிற நியூ இயர் உங்ககிட்ட என்ன கேட்குது தெரியுமா? ஒரே நைட்டில் புதிய மனுஷனாக மாறுறதுக்கு உங்ககிட்ட கேட்கல, அது இந்த வருஷம் உன் மேலே உன் நம்பிக்கை இழந்துராதுன்னு சொல்லுது. உன் மேலே பின்வாங்காத ஒரு மனுஷனாக நீ மாறுன்னு சொல்லுது. அவ்வளோதான். நல்லா புரிஞ்சுக்கோ, உனக்கு தினம் தினம் மோட்டிவேஷன் தேவையில்லை, உன் பின்னாடி இருந்து தள்ளிக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒருத்தங்க தேவையில்லை. உனக்கு என்ன தேவை தெரியுமா? உன் மேலே நீ உண்மையாக இருக்கணும். தினமும் செய்கிற விஷயம் சின்னதாக இருந்தாலும், அது என்னதான் கஷ்டமாக இருந்தாலும், என்னதான் ஸ்லோவான ப்ராசஸாக இருந்தாலும் முழு மனசோட நேர்மையாக அதை செஞ்சு முடிக்கணும். உன்னோட ஃப்யூச்சருக்கு ஒரு பெர்ஃபெக்டான வெர்ஷன் தேவையில்லை. உன்னோட ஃப்யூச்சருக்கு என்னைக்கும் ஓ மேலே பின்வாங்காத, என்னதான் நடந்தாலும் முயற்சி பண்ணுற உன்னோட ஒரு வெர்ஷன் தேவை. அந்த வெர்ஷனை நீ கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறியா? நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ. இந்த வருஷத்தில் உனக்கு பெரிய பெரிய ப்ராமிசஸ் தேவையில்லை. நியூ இயர் ரெசல்யூஷன் சொல்லிவிட்டு நான் ஜேர்னல் எழுத போகிறேன், அதுக்கு ஒரு பெர்ஃபெக்டான நோட்டு வாங்க போகிறேன், ஒரு ஜிம்மில் போய் ஜாயின் பண்ண போகிறேன், நான் பெர்ஃபெக்டான ஒரு கார் வாங்க போகிறேன், இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்க போகிறேன், அதை கற்றுக்க போகிறேன் அப்படின்னு பெரிய 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 ப்ராமிசஸ் பண்ண வேண்டாம். நீ பண்ண வேண்டியதெல்லாம் சின்ன சின்ன டிசிப்ளின் உன்னோட வாழ்க்கையில் கொண்டு வா. என்னதான் மோட்டிவேஷன் இல்லைனாலும் அந்த நாளில் அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு முடிப்பேனுங்கிற டிசிப்ளினை கொண்டு வா. ஆக்ஷன் எடு. என்னதான் கான்ஃபிடென்ஸ் இல்லைனாலும் அந்த ஆக்ஷனை அன்றைக்கி மிஸ் பண்ணாமல் எடு. ப்ராக்ரஸ்ங்கிறது ஒரே நாளில் வந்துடாது, அது ஒரு மிராக்கிள் இல்லை. இந்த ப்ராக்ரஸ்ங்கிறது கன்சிஸ்டன்சி. ஒவ்வொரு நாளும் நீ விடாமல் எடுக்கிற கன்சிஸ்டன்சி, டிசிப்ளின். ஒன் ஹேபிட், ஒன் சாய்ஸ், ஒன் டே அட் அ டைம். சின்னதாக ஆரம்பிக்கிறது ஸ்லோவாக தான் இருக்கும். உனக்கு தோணலாம், இப்படியெல்லாம் பண்ணால் நான் என்னைக்கு ஜெயிக்கிறது, நான் பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோ, இந்த உலகத்தில் சாதிச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் பயம் இல்லாமல், ரொம்ப கஷ்டம் இல்லாமல் ஒரே நாளில் முன்னுக்கு வந்தவன் யாரும் கிடையாது. இந்த பயத்தையும் தாண்டி, அந்த கவலைகளையும் தாண்டி ஒவ்வொரு நாளை கடந்து, ஒவ்வொரு நாளும் கஷ்டமாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணி தோத்தாலும் திரும்பவும் ட்ரை பண்ணி அப்படி வின் பண்ணவங்க தான் அதிகம். ஸோ இன்றைக்கி ஒரு பெரிய ரிசல்யூஷன் எடுத்துகிட்டு 2 மாதத்தில் ஃபெப்ரவரியில் பின் வாங்குறது நல்லதில்லை. இந்த வருஷம் உன்னோட வாழ்க்கையில் சின்ன சின்ன டிசிப்ளின் எடுத்துகிட்டு அந்த வருஷம் த்ரூ அவுட்டாக நீ அதை ஃபாலோ பண்ணுறனா அதுதான் நல்ல விஷயம். ஸோ நல்லா டைம் எடுத்து டிசைட் பண்ணிக்கோ. இந்த நியூ இயர்க்குள்ளே போகும்போது நீ எதை எடுத்துகிட்டு போக போகிற? இவ்வளோ நாள் நீ சுமந்துக்கிட்டு இருந்த கஷ்டத்தையும் கவலையும் சோகத்தையும் அதே வாழ்க்கையை நீ எடுத்துக்கிட்டு இந்த நியூ இயர்க்குள்ளே போக போறியா? இல்லை நம்பிக்கையோட, ஜெயிப்புங்கிற எண்ணத்தோட, புது புது டிசிப்ளினோட, புது புது ஹேபிட்ஸோட இந்த ஃப்யூச்சருக்குள்ளே போக போறியா? இட்ஸ் ஆல் அப் டு யூ. யூ ஹேவ் டு டிசைட். ஏன்னா உன் மனசில் இருக்கிற அதே கஷ்டம், அதே கவலை, அதே ஒரு லைஃப் ஸ்டைலை எடுத்துகிட்டு உன்னால் நெக்ஸ்ட் இயரில் மட்டும் மாற்றிக்க முடியாது. எல்லாத்தையும் மாற்றிக்கணும் அப்படின்னா நீ எல்லாத்தையும் மாறணும், எல்லாத்தையும் புதுசாக முயற்சி பண்ணணும். உன் மனசில் நம்பிக்கை வேணும். சின்ன சின்ன விஷயங்கள்லையும் டிசிப்ளினாக இருக்க கற்றுக்கணும். உனக்கு நீயே ஹானஸ்ட்டாக இருக்கணும். உன்னை நீயே ஏமாற்றிக்காத. இந்த வருஷம் உன்னை நீ ஏமாற்றிக்காமல் முயற்சி பண்ணு. வெற்றி உனக்கு தான். உங்கள் வாழ்க்கை எந்த நிமிஷம் வேணாலும் மாறலாம். இந்த நிமிஷம் கூட இருக்கலாம். உங்கள் வெற்றியின் பாதையில் நானும் ஒரு அங்கமாக இருக்க. மோட்டிவேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.